ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸுக்கு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு 60 டேஸ் டைம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல நீங்க ரிப்பீட்டடா ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். இந்த 60 டேஸ்ல குறைஞ்சது 10 ஃபுல் டெஸ்ட், மேக்ஸிமமா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 20 ஃபுல் டெஸ்டாவது நீங்க வந்து எடுத்திருக்கணும். ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது ஏதாவது ஒரு டாபிக்ல மட்டும் மார்க் கம்மியாகுதுன்னா அந்த டாபிக் மட்டும் வந்து சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும். ஏதாவது ஒரு செக்ஷன்ல மார்க் கம்மியாகுது, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் மார்க் கம்மியாகுதுன்னா அந்த சப்ஜெக்டை நல்லா படிச்சுட்டு அதுக்கு செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அகைன் ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களோட ஸ்கோர் வந்து படிப்படியா இம்ப்ரூவ் ஆகும். அப்ப எக்ஸாம் போறதுக்குள்ளே நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிடலாம். அதே மாதிரி எம்டிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸுக்கும் இங்கிலீஷுக்கும் நீங்க ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இந்த 2 சப்ஜெக்டை வச்சுதான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு மட்டும் தனியா செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும், இங்கிலீஷ்க்கு மட்டும் தனியா செக்ஷனல் எடுக்கணும். அதுக்கப்புறம் இது 2யும் சேர்த்து எம்டிஎஸ்க்கான ஃபுல் டெஸ்ட் வந்து நீங்க எடுக்கணும். நீங்க அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்றீங்க, எவ்வளவு கொஸ்டின் ராங்கா அட்டன் பண்றீங்க, எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எதை லாஸ்ட் அட்டன் பண்ணணும் கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கொண்டு வந்துடணும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, கரண்ட் அஃபேர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்டிபிசி சிபிடி 1ல வந்து 40 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குன்னா 15 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்க. சிபிடி 2க்கு பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ் வருது. கண்டிப்பா ஒரு 18ல இருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் நாம கரண்ட் அஃபேர்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப நடந்து முடிஞ்ச எக்ஸாம் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து கேட்டிருக்காங்க. 1 இயரோட கரண்ட் அஃபேரும் கேட்டிருக்காங்க. பட் மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து கேட்டிருக்காங்க. என்டிபிசி சிபிடி 2 படிக்கீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து ஃபர்ஸ்ட் தரோவா படிச்சிருங்க. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து படிங்க. ஓகே. அதே மாதிரி குரூப் டில 20 கொஸ்டின் கேக்குறாங்கன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 8ல இருந்து 10 கொஸ்டின் வந்துரும். நீங்க பேங்க் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ்ங்கிறதே கரண்ட் அஃபேர் தான். கரண்ட் அஃபேர் பேங்கிங் அவேர்னஸ் சேர்ந்தது தான் ஜெனரல் அவேர்னஸ். சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜனவரி 2024ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேரா பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டா எம்சிக்யூ ஃபார்மட்ல வந்து எடுத்து கொடுத்திருப்போம். ஒரு நாளைக்கு நல்ல நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா 10 நியூஸ் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும். அந்த 10 நியூஸ் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் எடுத்து உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டினா டெய்லி வந்து கொடுத்திருப்போம். சோ இந்த டெய்லி பேசிஸ்ல படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து பர்டனா இருக்காது. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். உங்களுக்கு குரூப் டிக்கு இது வரைக்கும் 500 டெஸ்ட் கிட்ட இதுல அப்லோட் பண்ணிருக்கோம். எக்ஸாம் போறதுக்குள்ளே 1000 டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவோம். நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே பாத்தீங்கன்னா குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட்டும் சொல்லியிருக்கோம். அந்த டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்க. நம்ம கொடுக்குற ஃப்ரீ லைவ் டெஸ்டையும் அட்டன் பண்ணுங்க. சோ அந்த டெஸ்ட் போக நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து பிராக்டிஸுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து என்ன பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும், சிலபஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாமலே டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி டெஸ்ட் எடுக்கும்போது நமக்கு என்ன சப்ஜெக்ட் என்ன கொஸ்டினே தெரியாது. அப்போ வந்து மார்க் இம்ப்ரூவ் ஆகாது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை தரோவா கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல 30-40 மார்க் தான் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எங்கெங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோங்கிறத எல்லாத்தையுமே பார்க்கணும். அதை எல்லாத்தையுமே கரெக்டா பார்த்துட்டு ஒவ்வொரு டாபிக்கா வந்து அகைன் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணிரலாம், ஒரு 85க்கு மேல வந்து ஸ்கோர் பண்ணிரலாம். டெஸ்டோட லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருப்போம். ரியல் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான சொல்யூஷனும் பாத்துக்கலாம். இதுலயே டைமர் எல்லாமே கொடுத்திருப்போம் உங்களுக்கு. 1.5 மணி நேரம் டெஸ்ட் அப்படின்னா 1.5 மணி நேரம் டெஸ்ட் முடிஞ்சதுமே ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆகிரும். டெஸ்ட் முடிஞ்சதும் அதுக்கான வியூ சொல்யூஷனும் நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? சோ தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா பெர்ஃபெக்ட்டா டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். கரண்ட் அஃபேரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தனியா, இங்கிலீஷ் தனியா பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ தமிழ்லயும் கரண்ட் அஃபேர் படிச்சுக்கலாம், இங்கிலீஷ்லயும் நீங்க கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஜனவரி 2024ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இனி வரக்கூடிய நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே அதுல கவர் ஆகிரும். ஓகேவா? சோ இதோட ஃபீஸ் வந்து 599. நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். சோ இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 399. ஓகேவா? சோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க குரூப் டியோட டெஸ்ட் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்க.
அதே இது MTS ஓட டெஸ்ட் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் MTS டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கான அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ டெஸ்ட் வந்து உங்களோட மொபைல் போன்லயும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம், iOS வச்சிருக்க ஸ்டூடெண்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கான லாகின் ஐடி எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். டைமர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுலயே கொடுத்துருப்போம். ஓகே, டைம் முடிஞ்சதுமே டெஸ்ட் சப்மிட் ஆகிரும். டீடைல்டான சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்போம். ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதுக்கு எது கரெக்ட் ஆன்சர்ங்கிறதையும் கொடுத்துட்டு அந்த 4 ஆப்ஷனையுமே உங்களுக்கு டீடைல்டா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். கரண்ட் அஃபேரும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஒரு டேயோட எல்லா கரண்ட் அஃபேர், அது அந்த டேல உள்ள கரண்ட் அஃபேருக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே அதிலே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு நாளைக்கு நைட் 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஓகே, சோ ஓவராலா 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. MTS டெஸ்ட்ல 5 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி டெஸ்ட்லயும் 5 ஸ்டூடெண்ட், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ்லயும் 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போ 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்களோ அப்போ வந்து ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. NTPC CBT 2க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் வேணும்னு கேட்டிருந்தீங்க. டீம் வந்து டெஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெனஸ்டேக்குள்ள உங்களுக்கு NTPC CBT 2க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருவோம். ஆல்ரெடி CBT 1ஓட டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் CBT 2க்கு வந்து நீங்க தனியா பே பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க CBT 1 ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தோம் இதுல CBT 1ஓட டெஸ்டும் கவர் ஆகும், CBT 2ஓட டெஸ்டும் கவர் ஆகும்னு. சோ நியூவா ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மட்டும் பே பண்ணா போதும். ஆல்ரெடி நீங்க NTPCயோட டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க CBT 2ஓட டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நியூவா ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து CBT 2 டெஸ்ட்டுக்கு பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேட்ச் வந்து ரெடி ஆனதும் வெனஸ்டே உங்களுக்கு அதை டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ இன்னைக்கு குரூப் டியோட டெஸ்ட், MTS ஓட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கு மட்டும் டீம் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு இமிடியேட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி படிக்கிறாங்க, இல்ல SSC MTS படிச்சிட்டு இருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க, எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க. குரூப் டிக்கு நான் சிலபஸே கம்ப்ளீட் பண்ணல மேடம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ குரூப் டிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த டைம் வந்து குவாலிஃபிகேஷன்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. சோ அதனால இப்ப 10ஆம் கிளாஸ் வச்சு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சிலபஸ் முடிக்கல அப்படின்னா குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் எடுக்க ஆரம்பிங்க. ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.